வீசும்போது. கொஸ்டின் நம்பர் 31 31. இன்னைக்கான கேள்வி எல்லாமே திருக்குறளை சுத்தி தான் இருக்கும். கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கும் தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா சும்மா கேட்டோம் போனோம் கிராஸ் ஆறதை விட இதுல இருந்து குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன விஷயம் எல்லாம் கேதர் பண்றாங்கன்றதான் என்னோட மோட்டிவா இருக்கு. ஸோ திருக்குறளை பத்தின ஒரு 4 கொஸ்டின் மட்டும் நான் கேட்கிறேன். நல்லா கவனமா நோட் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. பிளஸ் யாரையும் காப்பி பண்ணி ஆன்சர் பண்ணாதீங்க, நீங்களே வில்லிங்கா தேடி கண்டுபிடிங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, திருக்குறளை முதல்ல என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க? ஸோ அதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, திருக்குறளுக்கும் ஒரு பழத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது என்ன பழம்? அடுத்தது, திருக்குறளுக்கும் ஒரு எண்ணிற்கும் அதாவது ஒரு நம்பருக்கும் ரொம்ப க்ளோஸா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லாமே. ஸோ அது என்ன எண், அது என்ன நம்பர்? அதுதான். அது போல கிரம்ப்ளின் மாளிகைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம திருக்குறள் புத்தகத்தை பத்திரமா அணு கூட தொலைக்காத அந்த மாளிகையில நம்ம திருக்குறளை பத்திரமா வச்சிருக்காங்க. சோ அது எந்த நாடு? இதுதான் இன்னைக்கான கேள்வி. 4 கொஸ்டின் தான். திருக்குறளை முதல்ல என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? திருக்குறளுக்கு ஒரு நம்பருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? திருக்குறள் இருக்கிற ஒரே ஒரு பழம் என்ன? திருக்குறளை எந்த நாட்டுல பத்திரமா கிரம்ப்ளின் மாளிகையில வச்சிருக்காங்க? இந்த 4 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு கிவ் அவே கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆன்சர் சொல்லுங்க. பிரைஸை வின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.